லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு, இந்த அழுது டிராமா பண்றது இதெல்லாம் இங்க வேண்டாம். வாட்ச நீதான் எடுத்திருக்க. மரியாதையா கொடுத்துட்டனா வேற எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிடும். என்னங்க இது, இப்படி அநியாயமா பண்றீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஒரு 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்த என்ன இப்படி நடத்துறீங்களே? நாங்க நல்லபடியா கேட்டு பார்த்துட்டோம், நீ ஒத்துக்கல. போலீஸ் வந்து நீ நல்லவளா கெட்டவளான்னு முடிவு பண்ணு. நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். மா, நானே என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு பதட்டத்துல இருக்கேன். நீ என்னடானா கூலா ஜாலியா கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இந்நேரம் அங்க உன் மாமியாருக்கு படையல் ஆரம்பிச்சிருக்கும். என்ன ஆகும்? வாட்ச காணோன்னு அந்த ஆளு தேட ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம காலையில அவங்க கிட்ட வேலைக்காரங்களை பத்தி சொல்லிட்டு வந்தோம்ல, அவங்களுக்கு முதல் சந்தேகம் உன் மாமியார் மேலதான் வந்திருக்கும். எப்படியும் போலீஸ் கிட்ட போவான். அதெல்லாம் நடக்காதுமா. பீரோக்கு கீழே ஒளிச்சு வச்ச வாட்ச அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இது பாரு, நான் சொன்னது அப்படியே நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருளை யாராவது ஒளிச்சு வைப்போமா? அதுக்கு உண்டான இடத்துல வைப்போம். அதேதான். அந்த ஆளு சாவி, போனு, வாட்சி, பர்சுன்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு இடம் வச்சிருப்பான். அங்க மட்டும் தானே தேடுவாங்க. ஏதோ திருகாணி தொலைஞ்சு போனா எங்கேயாச்சும் உருண்டு போயிருக்குமேன்னு கட்லு, பீரோ கடியில எல்லாம் தேடுவாங்க. வாட்ச் காணாம போனா யாராச்சும் பீரோ கடியில போய் தேடுவாங்களா? சரி சரி, நீ அந்த பொம்பளைக்கு ஒரு போனை போடு. எதுக்கு தேவையில்லாம போன் போடணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு ஜாடமாடியே கேளாண்டி. காலையில நாம தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இப்ப நாமளே போன் பண்ணா அந்த அம்மா நாம தான் வாட்ச திருடிட்டு வந்திருக்கோம்னு யோசிக்கும்ல. அப்புறம் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு கதையாயிடும். இத பாரு, அப்படி ஏதும் சொன்னா நாம நேரா வீட்டுக்கு போய் நல்லா தேடுங்கன்னு சொல்லி பீரோ கடியில இருக்கிற வாட்ச் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. மா, சும்மா தேவையில்லாம போய் ஒரு பெரிய விலங்கத்தை இழுத்துட்டு வந்திருக்க. ஐயோ, ஏன் ஒரே மருமகன் இந்த வீட்டுல மரியாதை இல்லாம 7.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு தினமும் அந்த கிழவங்கிட்ட பேச்ச வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவங்க 2 பேர் கையிலயும் ஒரு நயா பைசா இல்லைனாலும் திமிரு கொன்னும் குறைச்சலே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் அடிச்சாதான் அந்த 2 பேருக்கும் புத்தி வந்து கொஞ்ச நாள் அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க. நீ பண்ண காரியத்துக்கு ஆப்பு யாருக்கு வரும்னே தெரியல. இந்த பாரு, போன் போடுன்னு சொல்றேன்ல. மா, நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருமா. அம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். ஐயோ வேண்டாம்மா. அப்ப சொல்லு தெரியாதுன்னு. அம்மா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதும்மா. வாங்க இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார். யாரு? இந்த அம்மா தானா? சார், எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். ஏய், உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? கேட்கறதுக்கு முன்னாடியே நீ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்ட. இந்த டிராமாவெல்லாம் போடாம வாயை மூடிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது கேட்டா மட்டும்தான் பேசணும். அதுவும் உண்மையை மட்டும்தான் பேசணும். என்ன சார், என்னாச்சு? வாட்சை எப்பவும் கழட்டி வைக்கிற இடத்துல தான் சார் கழட்டி வச்சேன். நல்ல காஸ்ட்லியான வாட்ச் சார். வாங்கின நாள்ல இருந்து அந்த இடத்துல தான் கழட்டி வைப்பேன். காலையில கட்டிட்டு போவேன். இன்னைக்கு திடீர்னு காலையில பார்த்தா காணோம். வச்ச இடத்துல இல்ல. நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். என்னையும் என் ஒய்ஃபையும் தவிர இவ மட்டும் தான் சார் வீட்டுல இருக்கா. இவ தான் சார் எடுத்துருக்கு. இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த வித எண்ணமும் இல்ல சார் எனக்கு. என் வாட்சை கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் சார். அதான் சொல்றாருல, வாட்ச் எங்க இருக்கு? போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இல்லனா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடும். சத்தியமா அவங்க சொல்ற மாதிரி எந்த வாட்சும் எடுக்கல சார். பாருங்க சார், இதே தான் சார் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கா சார். இவ
அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்கிறான் சார். கொஞ்சம் இங்க வாங்க. இப்படி வாங்க சார். சார், நம்ம ஃபார்மாலிட்டி எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சார். எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இமீடியட் ஆக்ஷன் எடுங்க சார். என் ஒய்ஃப் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. பண்ணிடலாம் சார். நீங்க எதுக்கும் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இப்பவே வாங்க. ஏய், நீ நல்ல விதமா கேட்டா சொல்ல மாட்டல்ல? போய் ஜீப்ல ஏறு போ. ஏமா கூட்டிட்டு வாமா. வேண்டாம் சார், கடவுள் சத்தியமா நடக்கல சார். ஸ்டேஷனுக்குலாம் என்ன கூட்டி போகாதீங்க சார். என்ன நம்புங்க சார், நான் எடுக்கல சார். அம்மா அம்மா, நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்கம்மா. இதெல்லாம் நீ அங்க வந்து சொல்லு. மா கூட்டிட்டு வாமா. அம்மா கூட்டி போக வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. வாமா. விடுங்க அம்மா. வாமான்னு சொல்றல. அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, ஐயோ அம்மா. மேகலா, போன் அடிக்குது மேகலா. மேகலா, இந்த 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 சீக்கிரம் சீக்கிரம் யாருன்னு பாரு. இந்த 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 அந்த அம்மா தாம்மா ஃபோன் பண்ணுது. ஆ, வந்துருச்சுல்ல வந்துருச்சுல்ல. நீ பண்ணலனாலும் அதுவா வந்துருச்சு பாத்தியா? எடு எடு, ஸ்பீக்கர்ல போடு. ஆ, ஹலோ. மேகலா, சொல்லுங்க மேடம். இன்னைக்கு காலையில நீ சொன்ன வார்த்தை அப்படியே பளிச்சிருச்சு. ஆ, என்ன மேடம் சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரியே நம்ம வீட்டு வேலைக்காரி ஒரு பெரிய திருட்டு வேலை பண்ணிட்டா. ஐயோ, என்ன திருடுனா? சாரோட 2.5 லட்ச ரூபா வாட்சை திருடிட்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க? அவளை கூப்பிட்டு வச்சு நானும் சாரும் எவ்வளோ தன்மையா நல்ல விதமா கேட்டு பார்த்துட்டோம். அவ சரியான கல்லூலி மங்கையாட்டம் ஒத்துக்கவே இல்லை. சும்மாவா விட்டீங்க? வச்சு நல்ல சாத்த வேண்டியதானே? அந்த பொம்பளைய என்ன பண்ணீங்க? சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவங்க வந்து கேட்டு அவ ஒத்துக்கல. அவளை என்கொயரிக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் 1 ஹவர்ல அந்த வாட்ச் எங்க இருக்குன்னு அவ வாயாலே வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னவோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பண்ணேன். நீ அவளை சொல்லியும் நான் தான் அவகிட்ட கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். நீங்க நம்புனீங்க. அந்த பொம்பளை எப்படி நம்பிக்கை துரோகம் செய்யும்னு நீங்க நினைச்சா பாத்தீங்க. சரி மேகலா, நான் வச்சிடறேன். சரி மேடம். வேற எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. முடிஞ்சதுடி, முடிஞ்சது கதை. 4 நாள் ஸ்டேஷன்லயே கிடந்து சாகட்டும். அப்பதான் இதுங்க கொஞ்சமாவது புத்தி வந்து திரும்பும். இதுக்கப்புறம் அந்த ஆளு எப்படி அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு மட்டும் பாரு. மேகலா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நாம அவங்க வீட்டுக்கு போனது வந்தது எதுவுமே இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமா, இத போய் நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க போறேனா? இல்லடி, இந்த விஷயத்த காதும் காதும் வச்ச மாதிரியே இருந்துக்கோ. அப்புறம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு நாம பாப்போம். சந்தோஷண்டி. இங்க பாருமா, ஒழுங்கா நீயே உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. அவங்க உன்னை பிடிச்சி உள்ள போடணும்னோ உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கல. ஏதோ இத்தனை நாளா நீ சமைச்சு போட்டிருக்க. உன் கையால் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அந்த வாட்சை மட்டும் நீ திருப்பி கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. உன் மேல எந்த கேஸும் வராம நான் பாத்துக்கிறேன். அவங்களும் அதைத்தான் விரும்புறாங்க. ஒழுங்கா வாட்சை திருப்பி கொடுத்துரு. இல்ல நான் எடுக்கல பிடிக்கலன்னு ஆரம்பிச்சேன்னா உன்னை வச்சு வெளுன்னு வெளுத்து உள்ள தள்ளுறத தவிர வேற வழி இல்லை. அப்புறம் கேஸ் ஆயிடுச்சுன்னா அம்மானாலும் சரி அப்பானாலும் சரி ஒன்னும் வேலைக்கு ஆகாது.
எந்த வாட்சியும் நான் எடுக்கல சார். ஏமா நான் கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உண்மை எப்படி சார் மாத்தி மாத்தி சொல்ல முடியும்? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அந்த வாட்ச நான் பார்த்தது கூட இல்ல. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நல்ல வசமா 4 வாங்கினாதான் நீ சரிப்பட்டு வருவ போல. ஹலோ, இதோ வரேன். சொல்லுங்க சார். என்ன சார் சொல்லுது அந்த பொம்பளை? சார், அது வாட்சை எடுக்கவே இல்லைன்னு சாதிக்குது சார். எந்த திருடன் சார் கேட்ட உடனே உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான்? நீங்க கொஞ்சம் கவனிக்கிற விதத்துல கவனிச்சா உண்மை தானா வெளியே வரப்போகுது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். உங்களுக்கு உண்மையாவே அந்த அம்மா தான் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? எங்க வீட்ல வேற யார் இருக்கா புதுசா வந்து திருடிட்டு போறதுக்கு? வீட்ல இருந்தது நான், என்னோட ஒய்ஃப், அப்புறம் அந்த பொம்பளை தான். நீங்க அவளை விசாரிங்க சார். அவகிட்ட தான் கண்டிப்பா இருக்கணும். முடிங்க சார். சார் அது 2.5 லட்சம் ரூபாய் வாட்ச் சார். அது இதுல 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க சார். இல்லைங்க, நான் என்ன பணத்துக்காக இதெல்லாம் பண்றேன்னு பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லைங்க சார், புடிங்க. அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான வாட்ச். என் மாமனார் வாங்கி கொடுத்தது. ஏதாவது பார்த்து செய்யுங்க சார். என்கிட்ட பொறுப்பை விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நீங்க கிளம்புங்க சார். வயசான பொம்பளையாச்சே, பேசியே வாங்கிடலான்னு பார்த்தா இது ஒன்னும் ஆவற மாதிரி தெரியல. 4 போடு போட்டாதான் உண்மை வெளியே வரும் போல. யோ, அந்த லத்தி எடுத்துட்டு வா. சார், என்னங்க இவங்க? வாங்க, தள்ளிவா, தள்ளி நில்லு. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, யாரியா நீ? விசாரிக்கும் போது குறுக்க வர? சார், நான் புருஷன் சார். என்ன சார், இவங்க என்னோட ஒய்ஃப் சார். சார், என்ன சார் நடக்குதுங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? இப்படி ஒரு பிரச்சனைன்னு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். அதான் வந்தேன் சார். இங்க வந்து பார்த்தா. ஓ, அது எப்ப ஃபோன் பண்ணுச்சு? நீ இப்ப வர? நீதான் அந்த வாட்சை வாங்கி வச்ச ஆளா? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லாம பழி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஏய், சட்டம் பேசுறியா? சட்டமா பேசுற? யாரியா நீ? சார், அப்படி இல்ல சார். கேக்குறேன்ல, யார் நீ? ஓஹோ, நீதானா அது? சார், ஏற்கனவே உன் புள்ளையோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல 3 லட்சத்தை ஆட்டைய போட்டோம் தானே நீ? ஐயோ, புருஷனும் பொண்டாட்டியும் பெரிய கேடியா இருப்பீங்க போல. சார், இல்ல சார். பொம்பளையாச்சே அடிக்க கூடாதுன்னு பார்த்தேன். இப்போ அடிக்கிற அடியில உன் பொண்டாட்டி தானா உண்மையை சொல்ல போகுது. போயா அந்த பக்கம். யோ, ஓன்னு சொல்றல. என்ன சார் பண்றீங்க? ஏய், வேண்டாம் சார். ஏம்மா, குடிமா. அவர் அடிக்காதீங்க. நம்ம உள்ளதுல. வேண்டாம் சார். அவர் அடிக்க
காவல்துறை உங்கள் நண்பன். ஒரு நண்பன் பண்ற வேலையா அது? காவல்துறை உங்கள் நண்பன்னு நான் போற இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல ஒரு நண்பன் நடந்துக்கிற முறையாது. இவங்க 2 பேரும் எதுக்கு இங்க இருக்காங்க? சார், இதுங்க 2 பெரிய கேடிங்க சார். இல்ல சார். என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கேஸ்? சார், இதுங்க 2ம் வாட்சை திருடிட்டாங்க. திருட்டு கேஸ் சார். வாட்சா? ஐயோ, என்ன வாட்ச்? ரேடோ வாட்ச் சார். இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். அதுக்கு உண்மையான பதில் மட்டும் சொல்லணும். புரியுதா? நான் உண்மையை மட்டும்தான் சார் பேசுவேன். இந்த வாட்ச் என்ன விலை இருக்கும்? சும்மா சொல்லுங்க. ஒரு வாட்ச் என்ன விலைன்னு கூடவா சொல்ல முடியல? ஒரு 2000, 2500 இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச். நல்லா பார்த்து சொல்லுங்க. ஒரு 5000 ரூபாய் இருக்கலாம். இந்த வாட்சோட விலை 3 லட்சம் ரூபா. இது சீதா. ஒரு வாட்சோட விலை என்ன இருக்குன்னு தெரியாத இவங்க 2.5 லட்சம் ரூபா வாட்சை திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? சார், சொல்லுங்க. நீங்க கட்டியிருக்கிற வாட்சி 3 லட்ச ரூபா இருக்கும்னு எனக்கு தெரியும் சார். ஆனா என்னோட ஒய்ஃபுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது சார். பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா? அவரே ஒத்துக்கிட்டாரு பாருங்க சார். இந்த அம்மா தான் அந்த வாட்சை திருடி இருப்பாங்கன்னு உங்க எத்தனை பேருக்கு தோணுது? கை தூக்குங்க பாப்போம். என்னையா, உன் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் கூட உனக்கு சப்போர்ட்டா கை தூக்க மாட்டேன்றாங்க. சார், என்னடா அந்த அம்மா மூஞ்ச நல்லா பார் சார். திருடுற மூஞ்சா சார் அது? டேய், பேசாம இருக்க மாட்டே? உன்னை பிடிக்கும் போது நீ கூட தான் கோட் ஷூட் போட்டிருந்த. மறந்து போச்சா? சார், இன்னைக்கு திருட்டு, கொள்ளை, ராபரி பண்ற கேஸ் எல்லாம் இந்த மாதிரி தான். பார்க்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. என்னடா உங்க இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாரு? சார், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு திருடன் யாரு, அப்பாவி யாருன்னு ஒரு தடவை பார்த்தாலே சொல்லிடுவேன் சார். அந்த அம்மா திருடல சார். சரி, உனக்கு இங்க வேற யார பார்த்தா திருடுற மாதிரி இருக்கு? சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்க இன்ஸ்பெக்டரை பார்த்தாதான் நீங்க கேக்குற மாதிரிலாம் தெரியுது. டேய், வாய்முறா. சார், அவர் பாக்கெட்ல சைடா ஏதோ துத்திட்டு இருக்கு பாரு சார். அதை வெளியே எடுத்து காட்ட சொல்லு சார். உங்களுக்கே அந்த விஷயம் புரியும். என்னது? என்னோட கர்ச்சீஃப் சார். கிடையாது சார், நல்லா கண்ணிலே ஸ்கேன் பண்ணுவேன். அதை எடுத்து வெளியே வைங்க சார். ஒரு அக்யூஸ்ட் பேச்சை கேட்டு என்ன இப்படி சந்தேகப்படுறது நல்லா இல்ல சார். நீங்க தப்பு பண்ணல? இல்ல சார். அப்ப அதை எடுத்து வெளியே வைங்க. எப்பரா இவ்வளவு கரெக்டா சொன்ன? எக்ஸ்ரே கண்ணு சார் நமக்கு. ஒரு தடவை பாயிட பார்த்தாலே சொல்லிடுவேன். எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம்? சார், என்னோட டாக்டர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பேங்க்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன் சார். சார், காலைல வருஷம்ல பாக்கெட்ல அயன் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது சார். அந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள் வந்துட்டு போனா. அதுக்கப்புறம் பாக்கெட் உப்பிடுங்குது சார். உள்ள உட்காந்துக்கிட்டே வெளியில நடக்கிறதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிருக்க. பெரிய ஆளா இருப்ப போலயே. ஏய், லாக்கப்பை திறந்து விடு.
வணக்கம் சார். இப்ப என்னடா சொல்ல வர? சார் அந்த அம்மா அப்பாவி சார். அவனுங்க எங்கேயோ தொலைச்சு போட்டு ஸ்டேஷன்ல துட்டு குத்து இந்த அம்மா தான் திருண்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க சார். சார் நான் சொல்றத நீங்க நம்பணும்னு இல்லை சார். நம்பி மட்டும் என்ன எனக்கு மெடலா குத்திர போறாங்க? எனக்கு தெரிஞ்சதே சொல்லிட்டேன் சார். ஏய் அவனை லாக் பண்ணு. மாட்டிக்கிட்டேன். போடா சார் போடா உள்ள. ஏன் சார் கோவப்படுற? உனியோல குத்தாரு. ஏய் இவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்துங்க. நாம திஃப்ட் நடந்ததா சொல்லியிருக்காங்களா, அந்த வீட்டுக்கே போலாம். திருடனால மட்டும் இல்லம்மா, ஒரு நேர்மையான போலீஸாலும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். நீங்க 2 பேரும் வண்டியில இருங்க. யோ அதான் சொல்லிட்டார்ல, கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்தியா? ஓகே சார் வாமா. சீதா